ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம நிறைய பேர் வந்து மழையில் நனையிறாங்க, ஈரத்துலேயே நிறைய வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதனால் வந்து நிறைய சளி பிடிக்குது. சளி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் மூக்குலேயும் தண்ணி மாதிரி ஒழுகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் வந்து ரொம்ப கட்டி இருக்குது. அது வந்து துப்பும்போது கூட பிளட்டு வர மாதிரி நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லை, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, உடம்பு கைகள் வலியில் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து மூலிகை இலையை வச்சு நம்ம வந்து ஒரு ரசம் ரெடி பண்ணுறோங்க சளிக்காகவே. அது மாதிரி இந்த மாதிரி மூலிகை இலையை பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் துளசி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தூசியில் தட்டி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து முருங்கை இலையும் எடுத்து வச்சுருக்கணும். அதிலே கொஞ்சமாக முருங்கைப்பூவும் நம்ம எடுத்து வச்சுருக்கணும். இது வந்து முடக்கத்தான் கொடி. அந்த கொடி வந்து எங்கே பார்த்தீங்கன்னா வேலியில் இந்த மாதிரி மரிசி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். அது வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை கொடி. இந்த தூதுவளை கொடியை வந்து நம்ம முள்ளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இலையை மட்டும் நிறைய பேர் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த கொழுந்தும் சரி, இந்த செடியும் சரி, அந்த உச்சியில் இருக்கிற அந்த கொழுந்தை மட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி நல்லா கழுவி வாஷ் பண்ணி இந்த இலையோடு சேர்த்து இதையும் எடுத்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவை இலையை பாருங்கள், எல்லாமே இந்த கோவை இலையில பெரிய கோவை இலை, சின்ன கோவை இலைன்னு இருக்குது. ஆனால் இது வந்து சின்ன கோவை இலை. அந்த இலையை மட்டும்தாங்க இந்த ரசத்துக்கு யூஸ் பண்ணணும். இது வந்து கறிவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கறிவேப்பிலை. அந்த நாட்டு கறிவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா மணக்கும். விவசாய கறிவேப்பிலை வந்து மணக்காது. அதனால் இந்த கறிவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்குங்க. இது வந்து முருங்கைப்பூ வந்து பிஞ்சியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா மலர்ந்த பூவாக இருந்தாலும் எடுத்து சேர்த்து வச்சுக்கிங்க. இதெல்லாம் எடுத்து நல்லா ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து ஒரு இலையில நல்லா தண்ணியில் வடிகட்டுற அளவுக்கு நல்லா கழுவி வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரசம் வைக்கிறதுக்கு தேவையானது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன வெங்காயம், உங்களுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம், பூண்டு 4 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயில் வணக்கக்கூடாதுங்க. இது எல்லாம் சேர்த்து பச்சையாகவே அரைக்கணுங்க மிக்சியில் போட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் புளி வைக்க மாட்டேன். தக்காளி பழம் பாருங்க, நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். இந்த பழுத்த பழத்தில் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு இந்த வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த தலையும் சேர்த்து நல்லா ஒரு வடை சட்டி வச்சு அந்த வடை சட்டி மேலே வந்து லைட்டாக இலை வந்து வாடணும். லைட்டாக வாடணும் மட்டும் போதுங்க, ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ நம்ம வடை சட்டியில் போட்டோடனே சுருங்கிடுச்சுன்னா போதும். உடனே எடுத்து அந்த இந்த செலவு ஃபுல்லாக நம்ம அரைச்சிங்கிறத பார்த்தோம்ல, அதுக்குள்ளேயே இதையும் சேர்த்து வந்து கரைச்சி ஃபுல்லாக நல்லா நைஸு பதத்துக்குள்ள அரைச்சிடணுங்க. அப்படி நீங்கள் அரைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு நல்லா தண்ணியாட்ட ரசம் வச்சு சாப்பாட்டுலேயோ சுடு சாப்பாட்டுலேயோ நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை ஒரு டம்ளரில் வந்து சூப்பு மாதிரி வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட நல்லா ஒரே வாரத்தில் சரியாயிருங்க. ரொம்ப சளியாக இருந்தாலும் வந்து 3 நாள் கூட சரியாயிருங்க. இதில் வந்து சரியாகாதது எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஊசி மாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவமனைக்கு போகவே தேவையில்லை. இப்போ குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக இப்போ கொடுக்குறதே இது மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த இயற்கை பொருளை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நம்ம சளி பிடிச்சுன்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்கள நம்ம கூட வேணும்னு சொல்லி கேட்பாங்க. நான் இதில் வந்து புளி சேர்த்துக்கலங்க. இல்லைங்க எனக்கு புளியே சாப்பிட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளியை சேர்த்து வச்சு இந்த மசாலா கூட எல்லாமே நைஸாக அரைச்சி இந்த மசாலா வந்து நான் சொன்ன இந்த வெங்காயம், பூண்டு, சீரகம் இது எல்லாமே வந்து பச்சையாக தான் போட்டு நீங்கள் மிக்சியில் அரைக்கணும். இது வந்து வதக்கக்கூடாது. இலைகள் மட்டும்தான் நீங்கள் வதக்கணும். அது லேசாக சுருங்கின பதத்து லைட்டாக வடை சட்டியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் அதில் வடை சட்டியில் சுருங்கிடுச்சுன்னா போதும். உடனே எண்ணெய் ஃபுல்லாக நைஸாக அரைச்சி வச்சு இறக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா கூட சீரகம், மிளகு கொஞ்சமாக சேர்த்து போட்டு லாஸ்ட்டாக இறக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.